ருக்மணின்ற சிங்கிள் மதர் தன்னுடைய பையனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பையன் பேக்கரியில இருக்கிற ஒரு கேக்கை காட்டி அதை என் பர்த்டேக்கு வாங்கி தங்கமான்னு கேட்கறான். அதுக்கு அவங்க இந்த மாசம் முழுக்க நல்லா படிச்சு நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு ருக்மணி பேக்கரிக்கு போய் கேக் எவ்வளோன்னு கேட்கும்போது விலை 1500 ரூபாய்னு தெரிய வர அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்லாததால அமைதியா வந்துடுறாங்க. ருக்மணி தான் வேலை செய்யற அபார்ட்மெண்ட்ல டெய்லியும் போடுற குப்பையிலிருந்து பிளாஸ்டிக் இரும்பு பொருள்லாம் எடுத்து ஒன்னா சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பையனோட பர்த்டே வரும்போது இது எல்லாத்தையும் காயலாங்கடையில போட்டு அதுல வர காசை வச்சு அவன் கேட்ட கேக்க வாங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கடைசியில மகனோட பிறந்த நாளும் வந்திட ருக்மணி அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்த்தா அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவங்க சேர்த்து வச்ச பொருள்லாம் இடிஞ்சலா இருக்குதுன்னு சொல்லி குப்பை லாரியில தூக்கி போட்டுட்டாங்கன்னு தெரிய வருது. இதனால மனசு உடைஞ்சு போன ருக்மணி நம்ம மகன் ஆசைப்பட்ட கேக்க வாங்கி தர முடியலையேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஃபங்க்ஷன்ல வெட்டப்பட்ட கேக் அப்படியே முழுசா மீந்து இருக்கிறத பாக்குறாங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சின்ன சின்ன பொம்மையை வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுத்து ஒரு வழியா பையனோட பர்த்டேவை சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்க.